Friends, I am coming across one alarming statistics in newspapers and the media. Now, India is the second highest, India is a country with the second highest number of people suffering from this type 2 diabetes. அதாவது நண்பர்களே, ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். இந்தியா தான் இப்போதைக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய நீரிழிவு நோயில அதிக ஆண்கள் இருக்கிறதுல உலகட்டு மேலேருந்து 2வது இடத்துல இருக்கோமா. அதாவது சக்கரை வியாதி அந்த அளவுக்கு இந்தியாவில் பரவி இருக்கு. அது எந்த அளவுக்கு அந்த நியூஸ் உண்மை, அதில் 10% கூட குறைய இருக்கா, அந்த இதுக்குள்ள நான் போக வரல. நான் சொல்ல போகிறது அடுத்த விஷயம். I am not concerned about these statistics. I am not going to critique these statistics and I am not an expert to comment on this topics like this. But what I am coming across is there is this drug called semaglutide. This semaglutide is said to be a cure for this type 2 diabetes. It is said to be used to cure and treat this type 2 diabetes. I don't know if it can cure it or treat it, but I am not bothered about that. But the thing is, many young Indian professionals who are now working in these demanding corporate jobs, these people suffer from lack of sleep, lack of proper diet and the lifestyle changes. They are making good money, they are in very good positions at their companies. These people tend to put on more fat because of this irregular lifestyle, and many people are resorting to using this semaglutide for fat loss. அதாவது என்னன்னா, இந்த சக்கரை வியாதி அந்த மருந்து அது நல்லதா கெட்டதா அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணல, அதை பற்றி நான் கருத்து சொல்லலை, அது நான் பெரிய ஆள் கிடையாது. இது என்னன்னா, இப்போ நிறைய இளைஞர்கள் 35-40 வயசுல உள்ளவங்க கம்பெனியில் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, தனியார் நிறுவனங்களில். சாப்பாடு, தூக்கம், எந்த நேரம் பார்த்தாலும் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருக்கிறது, ஊர் விட்டு ஊர் பறக்கிறது, அந்த மாதிரி வேலை இருந்துக்கிட்டு சாப்பாடு கெட்டு போய் தூக்கம் கெட்டு போய் என்ன ஆகுது, உடம்பு பெருத்து போயிடுது, உடம்பு கண்ணாபினான்னு பெருத்து போயிடுது. அதனால என்ன ஆகுது, சக்கரை வியாதி வருது வரலைங்கிறது வேற. இவங்க என்ன செய்யறாங்க, இந்த செமாகுளுடைடுங்கிற மருந்து, சக்கரை வியாதிக்கான மருந்துன்னு சொல்றாங்க. இப்போ புதுசா இந்தியா இருக்கு. இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டு உடம்புல கொழுப்பை கரைக்கலாம்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. Some doctors prescribe the semaglutide for fat loss maybe, but many doctors say it is not proper. It is not proper to use the semaglutide for fat loss. But they say many people are insisting on taking the semaglutide for fat loss. Many doctors say the semaglutide will reduce fat. You can reduce your body weight, yes. But once you stop using the semaglutide, all this body weight will come back to you. All this fat will come back to haunt you. So, doing some minimum exercises is the only proper way to keep your fat in control, to keep your body weight in control. என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த இளைஞர்கள் கண்ணாபின்னான்னு நேரம் கெட்ட நேரத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இது மாதிரி நாங்கள் இந்த செமாகுளுடைட் மருந்து சாப்பிட்டுக்கிறோம், இந்த மருந்து சாப்பிட்டு எங்களுக்கு உடல் எடை குறைஞ்சா பரவாயில்லன்னு கேட்குறாங்க. சில டாக்டர்கள் எழுதி கொடுக்குறாங்க, சில பேர் இல்லை எழுதி கொடுக்க மாட்டோம், இந்த மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு உடம்புல கொழுப்பு கரையும், இந்த மாத்திரையை நிறுத்தியாச்சுன்னா உடனே கொழுப்பு ஏறிடுமே, இதுக்கு என்ன வழி, கொஞ்சம் ப்ராப்பராக உடற்பயிற்சி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. I know there is a huge commerce behind these drugs. The numbers are mind-boggling. But the people's craze for this medicine is driving up profits. There is a huge market to this also. என்னன்னா, இந்த மருந்து விலை ஜாஸ்தி, இதுக்கு பின்னால கோடிக்கணக்கான ரூபாய் பிசினஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதையும் மீறி எல்லாரும் இந்த மருந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. சில டாக்டர் அதை எழுதி கொடுக்குறாங்க, சில டாக்டர் என்ன பண்றாங்க, நாங்க எழுதி கொடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக நீங்க ஒழுங்கா உடற்பயிற்சி செய்யுங்க, கொஞ்சமாவது செய்யுங்க அப்படிங்கிறாங்க. Gentlemen, I want to tell you, you can just spend 10 minutes everywhere, in your hotel room, where you are staying, in your house. You can just spend 10 minutes to do some proper exercises and still keep your body weight in check. You need not go for these drugs. Just watch my past videos on home exercises, or I will be posting a series on home exercises if you want. You can keep your body weight and health in focus. அதாவது என்னன்னா, இந்த மருந்தை விரும்பி சாப்பிட்றாங்க, சில டாக்டர் வேண்டாம் நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க.
நண்பர்களே, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நிறையா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் பதவி, பணம், புகழ் எல்லாம் முக்கியம், நான் இல்லையே சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணுங்கள், உடம்பை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். என் பழைய வீடியோவெல்லாம் பாருங்கள், நான் எல்லாம் வீட்டிலேருந்து தான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி உடற்பயிற்சிகள் சாதாரணமாக நீங்கள் வீட்டில், நீங்கள் தங்கியிருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல் ரூமில், எந்த இடத்துலையும் செய்யலாம். நீங்கள் நான் இல்லைன்னே சொல்லலை. 10 நிமிஷம் செலவு பண்ணுங்கள் போதும். நான் சொல்கிறது வந்து அதுதான். என்னென்ன உடற்பயிற்சிகள் உங்களுக்கு எங்கள் பழைய வீடியோ பாருங்கள். இல்லை இந்த வீடியோ என்ன உடற்பயிற்சின்னு வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவெல்லாம் திரும்ப போடுறேன். நண்பர்களே, நன்றி. Friends, please subscribe to my YouTube channel, watch all my videos, put some likes, comments and share with all your friends. In the description below this video, you will be seeing a lot of links. Those are my affiliate links, products that I sell regarding health, wealth, fitness, money making and personal development and so on. If you buy those very modestly priced products, you will be getting good products. I will also get some very small amount as affiliate commission, one way of making some small money for me. நண்பர்களே, என்னோட வீடியோக்கள் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பொருட்கள் இருக்குது, லிங்க். அது எல்லாமே நான் விற்கிற அஃபிலியேட் பொருட்கள். உடல் ஆரோக்கியம், உடல் அழகு, உடல் வலிமை எல்லாத்துக்கும் சம்மந்தமானது. ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு சின்ன வருமானம் வரும். நண்பர்களே, நன்றி,